இந்த கோவில் ஸ்டைல் கல்கண்டு சாதத்தை ஆடி மாத வெள்ளிக்கிழமையில வீட்டில் செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சுவை மறக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோவில் பிரசாத சுவையில் கல்கண்டு சாதம் செய்யலாம். மனமும் சுவையும் நிறைந்த இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல வாஷ் பண்ண பச்சரிசியை சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழைய வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அரிசி எந்த அளவுக்கு வேகுதோ அதை பொறுத்து தண்ணியோட அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. 1 கப் பால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 400 கிராம் கல்கண்டு சேர்க்கணும். 1 கப்புனா 4 கப்பு கல்கண்டு சேர்க்கணும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் 3 கப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு தயிர் சாதம் பதத்துக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 பாதாம் 5 முந்திரி பார்த்தீங்கன்னாக்கா இடித்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா இடித்து சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 3 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் நெய் சேர்த்துட்டு இடிச்ச பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் 5 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கல்கண்டு சாதத்தில் இது சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நல்லா இதை கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கோவில் பிரசாதங்களில் எது ரொம்ப பிடிக்கும்? கல்கண்டு சாதமா இல்லை சக்கரை பொங்கலா? கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த கல்கண்டு சாதத்தை செஞ்சு பார்த்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பண்டிகை ஸ்பெஷல் ரெசிபி வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.